இன்னைக்கு என்ன விஷயம்னா, என்னோட பொண்ணு அவங்க வீட்டுக்காருக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி செவுத்துல படம் வரைஞ்சி அந்த கையிலையும் சின்ன சின்ன பேப்பருங்க கப்பு இருக்கிறத வச்சு அந்த டெக்கரேஷன் பண்றது, செவுத்துல படம் வரைகிறது, இந்த மாதிரி எல்லாம் வீட்டையே பார்த்தா அவ்வளோ சூப்பராக வரைஞ்சி அந்த வீட்டையே அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. அது சொல்லவே வார்த்தை இல்லை. இவளே அந்த இதெல்லாம் எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்கிறா பாருங்க. சூப்பராக ட்ராயிங் பண்ணுவா, மெஹந்தி வைப்பா. அவங்க வீட்டுக்காருக்கு பர்த்டேவுக்கு இந்த டெக்கரேஷன் எல்லாம் பேப்பர் கட் பண்ணி அவளே செஞ்சதுங்க. கலர் அடித்து வெறும் பேப்பர் மட்டும்தான், பேப்பரில் கலர் அடித்து இந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிக்கிறான். அந்த மேலே இருக்கிறது எல்லாமே அவளே கையில் செஞ்சதுங்க. 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செய்யணும், அது கூடவே இதையும் செய்யணும். பார்த்தீங்கன்னா கேக்கும் நேற்றுக்கு அவளே ரெடி பண்ணிட்டா. சூப்பராக இருக்குதுங்க. அவ்வளோ பார்க்க அப்படியே பிரமிக்க வைக்குது. அந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்தா. மெகந்தி வைக்கிறது, ஆரியா ஒர்க் போடுறது, இதில் தான் நான் அவளுக்கு வரும்னு நினச்சா பார்த்தா இப்போ படமும் செம்மையாக வரைகிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு படமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுலேயும் இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு சமையல் வேலையும் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறது பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது பார்க்க. சூப்பர் இல்லைங்க. நீங்களும் இதை பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பொண்ணும் பிஎட் முடிச்சிருக்கிறா, பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணிக்கிறா. அது இல்லாமல் நிறையா விஷயம் என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க, எனக்கு தான் சொல்ல வரல. அது இல்லாமல் படம் வரைகிறதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரைகிறா. உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்க, பாய்.